வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகள் மற்றும் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் தமிழ் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளை நாம் பார்ப்போம். காலைமுரசு பத்திரிகை தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காலைமுரசு பத்திரிகையில் வெளியான செய்தியில் முக்கியமாக முதலாவது செய்தியாக வந்திருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வம் அடைக்கலநாதனும் கிளிநொச்சியில் சந்தித்திருக்கிறார்கள். தீர்வு திட்ட வரைவு தமிழ் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் முக்கிய பேச்சு என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. தீர்வு திட்ட வரைவு தமிழ் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக பேசுவதற்கு இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். மீண்டும் கூட்டமைப்பாக செயல்பட பேசுகின்றோம் என்று டெலோ தலைவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னர் ஒன்றாக இருந்த கட்சிகளை மீள ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படலாமா என்பது தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று டெலோவின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. ஏற்கனவே பிரிந்து போன இந்த கூட்டமைப்புகளை ஒன்று சேர்த்து மீண்டும் தமிழர் தொடர்பான பிரச்சனைகளை தாம் முன்னின்று தீர்க்கப் போகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து வித்யாதரன் எழுதுகின்ற புதிய சபாநாயகர் அசோக ரன்பலவின் கலாநிதி பட்ட விவகாரம் மேலும் சூடு பிடித்திருக்கிறது என்று இரகசியம் பரகசியம் என்ற பத்தியிலே அவர் எழுதியிருக்கிறார். நாடாளுமன்ற இணையம் அவரின் சுய விபரம் பற்றிய கணக்கிலே அவரது பெயருக்கு முன்னால் போடப்பட்டிருந்த கலாநிதி பட்டத்தை கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் நீக்கிவிட்டிருக்கின்றமை விடயத்தின் உண்மை தன்மையை ஓரளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று வித்தி எழுதுகின்றார். ரன்வல சபாநாயகராக நியமிக்கப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பு அவரை கலாநிதி அசோக ரன்வல என்று குறிப்பிட்டிருந்தது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ரசாயன பொறியியல் பட்டம் பெற்ற அவர் ஜப்பானின் வசேதா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் ரசாயனத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் என அந்த செய்தி குறிப்பு தெரிவித்திருந்தது. அதுவே இந்த பிரச்சனையை இப்பொழுது கிளப்பியிருக்கிறது. அந்த பிரச்சனை பற்றிய விடயத்தை தொடர்ந்து நாம் பார்த்தோமானால் இது தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாகவே இருக்க போவதாகவே தெரிகிறது. ஏற்கனவே இந்த பத்தியிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தமது கல்வி தகமை குறித்து உண்மைக்கு மாறான தகவல்களை முன்வைத்த அவர் சபாநாயகராக நீதி வழங்கும் ஸ்தானத்தில் இருக்கவே முடியாது, அவர் அந்த பதவியை விட்டு விலக வேண்டும் என்று சில தரப்புகள் விடாப்பிடியாக வலியுறுத்துகின்றன. மற்றும் சில தரப்புகளோ அதையும் தாண்டி அசோக ரன்பல நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுத்த சமயம் தம்மை கலாநிதி அசோக ரன்பல என்றே குறிப்பிட்டு எடுத்திருக்கின்றார். அது தவறு என்றால் அவருடைய சத்திய பிரமாணமே தவறு, ஆகையால் அவர் எம்பி பதவியையும் இழந்தவர் ஆவார் என்றும் கூட வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். இந்த விடயம் குறித்து குற்றச்சாட்டுகள் குறித்து சபாநாயகர் தமது விளக்கத்தை விரைவில் அறிவிப்பார் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அதன் பின்னர் இந்த விடயத்தில் அரசு தரப்பின் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் சொன்னார். இந்த கலாநிதி சர்ச்சை வருகின்ற போது தனக்கு பழைய விடயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது என்று வித்தி சொல்கின்றார். புலிகளின் மதி உரைஞர் அஞ்சன் பாலசிங்கத்தை பலரும் கலாநிதி பாலசிங்கம் என்று விழித்தும் எழுதியும் வந்தனர். இன்னும் சிலர் இப்போதும் கூட அப்படி எழுதுவதுண்டு. இலங்கை அரசுடனான அமைதி பேச்சுக்களின் போது கூட பத்திரிகையாளர் மாநாடுகளிலும் பேச்சு மேடைகளிலும் டாக்டர் பாலசிங்கம் என்றே இலங்கை பேச்சு குழுவின் தலைவர் பேராசிரியர் GL பீரிஸ் கூட அழைப்பது வழமை. ஆனால் பாலசிங்கம் எந்த சமயத்திலும் தனது சுய விபர பதிவுகளில் தம்மை கலாநிதி என்று அடைமொழி பயன்படுத்தி குறிப்பிடுவதில்லை என்று ஒரு பெரிய விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு நிறைவாக பாலசிங்கம் தத்துவவியல் துறையில் கலாநிதி பட்டம் பதிவு செய்திருந்தார். பரீட்சை விடயங்களை தாண்டி அவர் தமது கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. அந்த பணியை அவர் கணிசமாக பூர்த்தி செய்திருந்தார். அதற்கிடையில் தமது செயல்பாடுகளை இயக்கத்துடன் தீவிரமாக இணைத்துக் கொண்டமையினால் அவர் மிகுதியை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் அவர் கலாநிதி என்ற பட்டத்தை பயன்படுத்துவதில்லை. அவரை கலாநிதி பாலசிங்கம் என்று குறிப்பிடுவது தவறு என்று ஒரு பத்திரிகையாளருக்கு வித்தி சொல்லியிருக்கிறார். மதி உரைஞர் பாலசிங்கம் கடந்த பல நூற்றாண்டுகளில் ஈழத்தமிழர் தரப்பில் உருவான முதலாவது ராஜதந்திரி என்பதுதான் எனது கருத்து என்று வித்தி சொல்கின்றார். கலாநிதி பட்டத்தை வழங்கி அல்லது பெற்றுத்தான் அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற தேவையே இல்லை என்பதே உண்மை. அவர் அதையும் தாண்டி தீர்க்கதரிசி. இது அவருடன் நெருங்கி மனம் விட்டு பேசி கருத்து பரிமாறி பழகிய அனுபவத்தின் மூலம் நான் கொண்ட உண்மை என்று வித்தி சொல்கின்றார். இந்த 3 நாட்களில் வரும் சனிக்கிழமை அன்று அவரது 18வது நினைவேந்தல் வருவது சுட்டிக்காட்டத்தக்கது.
ஆகவே இது வித்தி எழுதிய முக்கியமான இந்த கலாநிதி பட்ட விவகாரம் தொடர்பான சபாநாயகர் தொடர்பான இந்த விஷயம் தொடர்ச்சியாகவே எல்லா பத்திரிகைகளிலும் பேசப்பட்டு வருகின்ற விஷயமாகும். இனி இலங்கையிலிருந்து கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தமிழன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். தமிழன் பத்திரிகை முதலாவதாக சந்திரசேன உதயங்க மீது அமெரிக்கா தடை விதிப்பு என்கின்ற கட்டம் போட்ட செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவலாக இன்று இலங்கையிலே பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சந்திரசேன உதயங்க மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக சாடி ராஜாங்க திணைக்களம் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகிய 2 இலங்கையர்கள் மீது அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாட்டையும் விதித்திருக்கிறது அந்த செய்தி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அனுரகுமார திசநாயக்கா இந்தியாவுக்கு போகின்றார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. சர்வதேச மனித உரிமைகள் தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களும் படங்களும் வந்திருக்கின்றன. ஒரு சில மருந்துகளுக்கு தற்காலிக தட்டுப்பாடு இருக்கிறது என்று சுகாதார அமைச்சர் முன் அறிவிப்பு செய்திருக்கின்றார் என்று இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. மின் கட்டணம் உயர்வின்றி 6 மாதங்களுக்கு நீடிப்பு என்று இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அது மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திதான். அமைச்சர் லால் காந்தவை உடனடியாக கைது செய்யுங்கள், சுற்றாடல் ஆய்வாளர் அஜந்தா சிஐடியில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அது குரங்கு பிரச்சனை. என்னன்னா, குரங்கு தேங்காய்களை சாப்பிடுகிறது என்று சொல்லி குரங்குகளை கொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னது தொடர்பாக சுற்றாடல் ஆய்வாளர் அஜந்தா சிஐடியில் முறைப்பாடு செய்திருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அரிசிக்கான நிர்ணய விலை வர்த்தமானியில் வெளியீடு, கட்டுப்பாட்டை மீறுவோரை தேடி சுற்றி வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவல் செய்தி வந்திருக்கிறது. வாகன இறக்குமதிக்கு கோட்டா முறை அரசாங்கத்திற்கு புதிய யோசனை என்று மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு ஃபைசர் நியமனம் என்று மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சபாநாயகர் அசோக ரன்பலவை சந்தித்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இலங்கைக்கான தூதுவர் என்று மற்றும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. தமிழன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறது. டலஸ் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறதே என்கின்ற தலைப்பிட்டு தமிழன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தை திட்டியிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ரத்து செய்ததால் 72 கோடி ரூபாவுக்கும் அதிக அரச பணம் வீண் விரியமாகி உள்ளதாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். 22 மாதங்களுக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை முன்வைத்து விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தற்போதைய அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகின்றது. ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் மக்கள் நிதியை இப்படி வீணடிக்கலாமா என்பதை ஆராய்ந்து தவறு நடந்திருப்பது உறுதிப்படுமானால் அதற்கான நியாயப்பாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்க வேண்டும். பொருளாதார சுமைகளில் மூழ்கி கிடக்கும் மக்கள் அரசியல் தலைமைகளின் தவறுகளுக்கும் பொறுப்பேற்க முடியாது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் என்று தமிழன் ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியான இன்றைய ஈழநாடு பத்திரிகை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உதயங்க வீரதுங்கவுக்கு அமெரிக்கா பயணத்தடை மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் கூட்டமைப்பு ஆராய்கிறதாம் செலோ. முன்னர் ஒன்றாக இருந்த கட்சிகளை மீள ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படலாமா என்று செல்வம் அடைக்கலநாதன் இப்பொழுது ஆலோசனை வழங்கியிருப்பது தொடர்பாக செய்திகள் வந்திருக்கின்றன. படுகொலை செய்யப்பட்ட ஊடகர்கள் சிலரின் ஆவணங்களை காணவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் சிலரின் ஆவணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவித்ததால் அர்ச்சுனா போலீசில் ஒப்படைக்கப்படுவார் என்று மருத்துவர் சத்தியமூர்த்தி எச்சரிக்கை விடுத்த செய்தி ஒன்றும் ஈழநாடு பிரசுரித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று குழப்பம் விளைவிக்க வருவாரெனின் வாசல்லையே வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் இடம்பெற்ற புகைப்படங்கள் வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற இடங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பான
புகைப்படங்களோடு அந்த செய்தி வந்திருக்கிறது. ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கம் சொல்கிறது, சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மேற்காசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ கொழும்புக்கு விஜயம் செய்திருந்தார். இதன் பொழுது ஜனாதிபதி உள்ளடங்கலாக பலரை சந்தித்திருந்தார். அமெரிக்காவில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்திருக்கும் நிலையில் இந்த விஜயம் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்புகளின் பொழுது இலங்கையின் ஊழல் விடயங்களை கண்டறிவதற்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையின் 2 அதிகாரிகள் விமான கொள்வனவின் பொழுது லஞ்சம் வாங்கியதான குற்றச்சாட்டின் பெயரில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினரால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள். அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையான விசாரணைக்கு உட்படுத்தப் போவதாக கூறி வருகின்ற நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இந்த 2 அதிகாரிகளுக்கும் எதிரான சட்ட நடவடிக்கையை அனுர அரசாங்கம் மேற்கொள்ள முடியும். அவர்களது சொத்துக்களை முடக்க முடியும். அதனை அனுர அரசாங்கம் செய்யுமா என்பதுதான் இப்பொழுது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயல்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என்று அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டது தொடர்பாக கார்ட்டூன் வரைந்திருக்கிறது ஈழநாடு. சரியா சொன்னியல் தோழர், நீங்கள் எவ்வளவுதான் சரியாக நடந்தாலும் வழிகாட்டினாலும் இந்த ஊழலையும் மோசடிகளையும் நிறுத்த முடியாது என்று தானே சொல்ல வாரியல். சட்டங்களையும் நிறுவனங்களையும் வழிநடத்த உங்களைப் போல ஆக்கள் இருக்க எல்லோ வேணும் என்று அந்த கார்ட்டூன் சொல்லியிருக்கிறது. அடுத்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்றைய தினம் தி ஐலண்ட் பத்திரிகை வெளியிட்ட செய்திகளில் முதலில் சபாநாயகர் தன்னுடைய PhD தொடர்பான விடயங்களை அறிவிப்பார் வெகு விரைவில் என்று வந்திருக்கிறது. US சாங்ஷன் தொடர்பாக கபில சந்திரசேனவுக்கும் உதயங்க வீரதுங்கவுக்குமான அந்த சாங்ஷன் தொடர்பான விடயத்தை எழுதியிருக்கிறது பத்திரிகை. அடுத்து ஐலண்ட் பத்திரிகை கார்ட்டூன் CEB சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் வேலை செய்பவர்களுக்கு இம்முறை கிறிஸ்துமஸ் போனஸ் இல்லை என்று அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான கார்ட்டூனை ஐலண்ட் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. ஐலண்ட் பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே போதை பொருள் கடத்தல் மாஃபியாக்களை கட்டுப்பாட்டுவதற்கு சட்டங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆசிரியர் தலையங்கத்தை இந்த ஐலண்ட் பத்திரிகை திருத்தியிருக்கிறது. நல்லது நேயர்களே, இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளை மீண்டும் புதிய தகவல்களோடு சந்திப்போம். புதிய பத்திரிகை தகவல்களோடு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.